வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 5/4/2024 பங்குனி மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை என்ற சுக்கிர நாள். மேஷராசிக்காரர்களுக்கு முதலில் பார்க்கக்கூடிய அமைப்பு சந்தோஷம், பயணங்கள் அனுகூலம். வெளிநாட்டில் சென்று கூட உங்கள் சாமர்த்தியத்தை சாதிப்பீர்கள். வெளிமாநிலத்தில் பேர் புகழ் கிடைக்கும். தெளிவும் சிந்தனையும் தீர்க்க தரிசனமும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும். தெய்வீக பயணங்கள், தெய்வ சன்னிதானத்தில் போய் நிற்பது ஆனந்தத்தை தரும். இடர்கள் இருந்த அமைப்பு நிவர்த்தி காணப்படும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்திற்குண்டான நாள், சந்தோஷத்திற்குண்டான அமைப்பு. புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, நல்ல விஷயம் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு காணப்படும். படிப்பு தடை நிவர்த்தி காணப்படுவது மனதில் ஆறுதல். இளம் வயது ரிஷபத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். புதிய முயற்சியில் சிறிது தடங்கல்கள் காணப்படும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். உறவினர்கள் மத்தியில் சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட பெரிதாக பூத கண்ணாடியிட்டு பார்க்கப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கி கொள்ளக்கூடிய மிதுனம் புத்திசாலிகள். வண்டி வாகன மாற்றங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். சனியுடன் சந்திரன் சேர்ந்திருப்பதும், அஷ்டம சனி இருப்பதும், சந்திராஷ்டிரம் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான குழப்பத்திற்கு நீங்களே காரணம். கோபப்படுவதனால் அதிகரிக்கும். எதற்கு இந்த வயதில் இவ்வளோ மன அழுத்தம்? சாதாரண விஷயத்திற்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசி பகையை தேர்ந்தெடுக்க வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு எதிராக போய் ஏதாவது கோயில்களில் நின்று பிரார்த்தனை செய்வார்கள். யாருடைய சாபமும் அஷ்டம சனியில் வாங்க வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொழில், வியாபாரம், படிப்பு, பயணங்கள் அனுகூலத்தை தரும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பது சிம்மத்திற்கு முக்கியம். அது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். புது கடன் கேட்டிருந்தாலும் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வண்டி வாகனம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்றவாறு கண்டிப்பாக சாதகமாக முடியும். தொலைதூர பயணங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுக்காக உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு உத்தமம், சந்தோஷம், ஏற்றம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். வெளியிடம், உத்தியோகம், சுபகாரியங்கள் டக்கென்று கைகூடும். சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தொழில் சார்ந்த மன அழுத்தம் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. மிகப்பெரிய ஏற்றம், தைரியம், தன்னம்பிக்கை. துணை அல்லது துணைவியார் தொலைதூர பயணத்திற்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைப்பீர்கள்.
மனதில் தெளிவு ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீரும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. அதே சமயம் வார்த்தைக்கு என்ன மரியாதை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். தவறான வார்த்தைகளை பேசுவதோ தவறான நபர்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பதோ பிரச்சனைகளில் ஆட்படும். ராகுவின் அமைப்பு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தும். நல்ல பெயர் நல்ல புகழ் கிடைக்கும். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வியாபாரத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனத்தில் அதீத கவனம். தேகாரோக்கியத்தில் அதீத கவனம். குடும்ப விஷயத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் சிறிது குடும்பத்தாருடனும் உங்களை சம்பந்தப்பட்ட நல்ல நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து முதலீடு செய்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரியத்திற்கு உண்டான அனுப்பு. பிள்ளைகள் வண்டி வாகனங்கள் தொழில் ஏற்றங்கள் வியாபார ஏற்றங்கள் படிப்பு ஏற்றங்களுக்கு நீங்கள் உதவுவது அனுகூலம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடன் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பது சந்தோஷம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.